ஹாய் எவ்ரி ஒன், ஜனத் ஃப்ரம் ஜனத் திங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் மஞ்சூரியன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு நம்மளோட சேனலில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன முட்டை இருக்கிறனால 2 எக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 30 மினிட்ஸு. நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உடனே கூட நீங்கள் செய்யலாம். நான் 30 மினிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த சிக்கன் எல்லாம் வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிக்கன் மஞ்சூரியன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்லேயும் சரி, நம்ம ரோட் சைட் கடையிலையும் சரி, ஸோ நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஹோட்டலில். பட் வீட்லேயே இது ரொம்ப சூப்பராகவே நாமளே செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த சிக்கன் எல்லாமே நம்ம நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு. இப்போ வந்து கார்லிக் நம்ம ஆட் பண்ணியாச்சு, ஜிஞ்சரும் இதில் ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி நல்லா கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸில் கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆனியன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து இந்த கலர் வரைக்கும் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹாட் சாஸ், சில்லி சாஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது ஸ்பைஸியாக இருக்கும். அப்போ தான் நான் வந்து இந்த சிக்கன் மஞ்சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணல. யூஸ்வலாக மஞ்சூரியனாகவே சோயா சாஸ் தான் ஆட் பண்ணுவாங்க, நான் ஆட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேப்சிகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணுவாங்க. க்ரீனு, எல்லோ, ரெட் கலர். பட் நான் க்ரீன் மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா சிக்கனை, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிரேவி டைப் வேணும்னா இதே மாதிரி விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் செமி கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு செமி கிரேவி வேணும், அதுக்காக நான் இப்படி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெறும் இந்த ஹாட் சாஸ் மட்டும் தான் சொன்னேன், சில்லி சாஸு. கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், நான் சொல்லலை. டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட முடியாது. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணும்போது அப்பயும் சால்ட் போட்டிருப்போம், பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.